compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உண்மையான ஃபிளாஷ் நியூஸ் சொல்கிறேன். இதை கூட நீ அந்த என்ன thumbnail அது கூட போட்டுக்க. மே 2வது வாரம் ஜனநாயகன் சர்டிஃபிகேட் வில் பி இஷ்யூடு. சார், விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ கடைசி படம் அப்படின்னால ஜனநாயகனுக்கு இவ்வளோ இஷ்யூ. நீ இப்போ சொல்ற எழுதிக்க, இது கடைசி படம் இல்லை, இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் உன் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. இதே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அவர் அடுத்த படம் உங்க ஊர்ல நிக்கிறாரு விஜய் அவர்கள் திருச்சியில. இப்போ நான் இன்னொரு ஸ்கூப்பும் சொல்றேன். 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் நிறைய அதிர்ச்சி. இந்த விஜய் வச்சு ஒரு அதிர்ச்சி இருக்குமான்னு கேட்குறேன் சார். துரேந்தருக்கு தமிழ்நாட்டு அளவில் என்ன எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு? 55 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு தமிழ்நாடு அளவில் மட்டும். இந்திய அளவில் 975 கோடி ரூபாய் நேற்று வரைக்கும் கலெக்ட் பண்ணி. ஓகே. வேர்ல்டு வைடு 1700 கோடி ரூபான்னு சொல்றாங்க. ஆனால் அந்த படத்தை நான் படம் பார்த்தேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ல வந்த அந்த படத்தோட கலெக்ஷன் உண்மையா பொய்யுங்களா? தாய் கேள்வி ரியல் வெற்றி 100% உண்மை. எனக்கு தெரிஞ்சு 2026 முதல் ஃபேமிலி ஹிட்னு சொல்லக்கூடிய படம் அது. 2026 எப்படி தொடங்கி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் வித் லவ் ஓரளவுக்கு வெற்றின்னு சொல்லலாம். 3வது படம் எக்ஸ்ட்ராடினரி வெற்றி தாய்க்கலை. 4வது படம் யூத். 5வது படம் துரந்தர். அதன் சிறுவனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர். 2026 எப்படி தொடங்கி இருக்கு சார்? பெரிய படங்கள், பெரிய ஸ்டாரோட படங்கள் ரிலீஸ் ஆகல அப்படின்னாலும் இன்ன வரைக்கும் திரையரங்கத்தோட விஷயங்கள் எப்படி போய்? ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த வாரம் வரைக்கும் சேர்த்தா ஒரு 60 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த 2026 சூப்பர் இஸ் கன்சர்ன்ட். அதில் ஒரு 5 படம் ஒரு பெரிய வெற்றி. ஃபர்ஸ்ட் தலைவர் தலைமையில் தம்பி தலைவர் தம்பி தலைமையில் டி அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் வித் லவ் ஓரளவுக்கு வெற்றின்னு சொல்லலாம். 3வது படம் எக்ஸ்ட்ராடினரி வெற்றி தாய்க்கிழவி. 4வது படம் யூத். 5வது படம் துரந்தர். இந்த 5 படம் இந்த 4 மாசத்துல ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணியிருக்கு. இது யார் எது சொன்னாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன். இந்த 5 படமும் மிகப்பெரிய வெற்றி. சிறப்பு. இல்ல நான் இப்போ சில படங்கள் கேட்பேன். இப்போ பராசக்தி இந்த மாதிரியான படங்கள். இப்போ இந்த பராசக்தி தமிழ்நாடு அளவில் 52 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் அதை வெற்றி படமா என்னால் ஒத்துக்கிற முடியல. என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு மனசுல பட்டது மிகப்பெரிய ஒரு பெரிய வெற்றி படமா நான் எதிர்பார்த்தேன். சுதா கொங்குரட்டெல்லாம் ரொம்ப பேசி எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்த அளவுக்கு அந்த படம் இல்லை. அது ஒரு அருமையான படம். பட் இந்த 2026 அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமா அது அமையல. தாய்க்கிழவி நீங்க சொன்னீங்க, சிவகார்த்தியின் ப்ரொடக்ஷன்ல வந்த படம். ராதிகா அவங்க தான் கதாநாயகன். ஸ்டுடியோ சுதன் எடுத்து கொஞ்சம் அதுல ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இவர் அண்டர்டேக் பண்ணார். ஓகே. அதான் ராதிகா அவர்கள் கதாநாயகனாவும் நாயகியாவும் கலக்கியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சார் வசூல் ரீதியா வந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அது மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. குறிப்பா இது இந்த கலெக்ஷனே தப்பு, இது ஒரு ஸ்கேம், இது ஃபேக் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வகையில நிறைய நியூஸ் நம்மளால பார்க்க முடியுது. எஸ்கே ப்ரொடக்ஷன்ல வந்த அந்த படத்தோட கலெக்ஷன் உண்மையா பொய்யுங்களா? தாய்க்கிழவி ரியல் 100% உண்மை. எனக்கு தெரிஞ்சு 2026 முதல் ஃபேமிலி ஹிட்னு சொல்லக்கூடிய படம் அது. நான் திரையரங்கத்துல இருந்து நேரடியா பார்க்குறேன். கொத்து கொத்தா கார்ல, ஆட்டோல, 2 வீலர்ல அப்படியே ஃபேமிலியா அதுவும் ஒரு 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள லேடிஸு அவங்க கணவரையோ இல்லை குழந்தைகளையோ இல்லை மகன் மருமகள் மகள் மருமகன் அப்படி ஒரு மாதிரி ஃபேமிலியாக எல்லா தரப்பு மக்களும் படம் பார்த்தாங்க. அது உண்மையான வெற்றி. சிவகார்த்திகேயன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கும்னு என்னோட அனுமானம். எவ்வளோன்னு நம்பர் தெரியல. பட் தட் மேபி above 20 C. ஓகே. யூத் கென் கருணாஸோட இயக்கத்திலும் நடிப்பிலையும் வெளியான படம். பெரிய ஸ்டார் படம் இல்லை அப்படின்னாலுமே கூட அந்த படத்துக்கு வரவேற்பு எப்படி சார் நீங்க பார்க்க? மிகப்பெரிய வரவேற்பு. தமிழ்நாடுல அந்த படம் ஒரு 50 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணியிருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றேன். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு 2 மிகப்பெரிய காரணம். ஒன்று ரம்ஜான். ரம்ஜான்ல கரெக்டா வியாழக்கிழமை படம் ரிலீஸ், சனிக்கிழமை ரம்ஜான். அந்த சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த வாரமே ரம்ஜான் வாரமா போனதுனால அவங்க அந்த ஆடியன்ஸ் பூராமே யூத்தில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், நான் இது தொழில் சார்ந்து சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் வித் லவ்ன்ற ஒரு படம், அது நீங்கள் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர் இன்னார்னு டைட்டிலே போடுறீங்க. பட் இந்த யூத் படத்தில்
ஸ்ட்ரீமிங் பார்ட்னர் யாருன்னு படம் போடலை. அதுவே இந்த படத்தினுடைய ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம். 8 வாரம் எல்லாரும் ஓடிடி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணுங்கிறத இந்த படத்தினுடைய வெற்றியின் மூலமாக நான் வந்து அன்பு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். ஓகே, நம்ம தொடர்ந்து எல்லா நேரலையும் சொல்றதா சார், நீங்க சொல்லுவீங்க கண்டென்ட் தான் நம்ம பேசணும் அப்படின்னு. டிடிடியா இருக்கட்டும், தாய் கிழவியா இருக்கட்டும், யூத்தா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டென்ட் பேஸ்டான கதைகள் இனி வரது இப்படியே அமையும் எதிர்பார்க்கலாமா சார்? பெரிய படங்கள் தான் அமையும், இப்படிதான் வரும். இப்ப அநேகமா 10ஆம் தேதி LIK, அப்புறம் 30ஆம் தேதி தனுஷ் படம், அந்த போர் தொழில் டைரக்டர் ராம்குமார் கரா, அப்புறம் 14ஆம் தேதி கருப்பு. அதே மாதிரி இன்னும் உனக்கு ஒரு அருமையான ஃபிளாஷ் நியூஸ் சொல்றேன். இதை கூட நீ அந்த என்ன அது கூட போட்டுக்க. மே 2வது வாரம் ஜனநாயகன் சர்டிபிகேட் வில் பி இஷ்யூட். ஓகே, பக்ரீத்துக்கு அந்த படம் வருது. பக்ரீத், எஸ், சூப்பர் சார், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ். நான் போட்டுக்கோ. எதனால சார்? ஏன்னா இன்னும் ரிவைசிங் கமிட்டி பார்த்து இன்னும் சர்டிபிகேட் மட்டும் தான் தரல அப்படின்னு. அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மே 2வது வாரத்தில் முடிக்கப்பட்டு ஓகே சான்றிதழ் கொடுக்கப்படும். பக்ரீத்துக்கு 99.99% படம் உலக அளவில் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாத ரிவைசிங் கமிட்டியோ இல்லை வந்து சென்சார் கமிட்டியோ எப்படி TN 2026 படத்தோட அந்த படத்துக்கு கொடுத்தாங்க? அது அரசியல் சார்ந்த படங்கள் தானே. குறிப்பா விஜயை இமிட்டேட் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அது படமே வெளிவராத சூழல்ல அதுக்கு உண்டான இந்த விமர்சனம் தேவைங்களா? இதுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டாங்க, ஆளுங்கட்சி தான் காரணம் அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வருது. எந்த ஆளுங்கட்சி? மத்திய ஆளுங்கட்சியா, மாநில ஆளுங்கட்சி? மாநில ஆளுங்கட்சியை சொல்றாங்க. சென்சார் போர்டு அப்படிங்கிறது மாநில ஆளுங்கட்சியினுடைய கண்ட்ரோல்ல 1% கூட இல்லை. அதனால வந்து உங்களுடைய கேள்வியே தவறான கேள்வி. அதான் சார், ஆனா அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? யார் வேணா என்ன பண்ணிக்கலாம். நான் சமூக வலைத்தளங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. சரி, ஆனா இது அரசியல் சார்ந்த படம் தானே சார்? இப்ப TN 2026 வந்து அரசியல் சார்ந்த தெரியும். இப்ப என்னால சொல்ல முடியாதுல்ல, ஒரு ட்ரெய்லர் வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நேத்தி கூட ஒரு நட்டி பேசி இருக்கிறாரு, நான் யாரை இமிட்டேட் பண்ணல, எந்த ஒரு விதமான கருத்துக்களோ இல்லைன்னு சொல்றாரு. ஸோ லேட் அஸ் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் நம்ம அன்னைக்கு நம்ம பேசுவோம். இப்போ நம்ம எது பேசினாலும் அது ஏசியமா தான் இருக்கும். ஓகே, 4 வாரம் 8 வாரம் தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வெளியூர்கள் எல்லாமே வந்து ஒரு அநேகமா நாளை கூட ஒரு ஜாயின்ட் மீட்டிங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவும் உனக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்லிடுறேன். இன்னும் ப்ரொடியூசர் சைடு வந்து அந்த 8 வாரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு 100% ஒரு ஒத்துழைப்பு அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கல. ஸோ நாளைக்கு திரையரங்க உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் மட்டுமே ஒரு மிக அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஓகே, ஜனநாயகன் படத்துக்கு தொடர்ந்து சதி நடந்துகிட்டு இருக்கு. அதை நிறுத்த எவ்வளோ ட்ரை பண்ணாங்கன்னு விஜய் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அவங்க அந்த ரிவைசிங் கமிட்டி போனது இப்போ பட தயாரிப்பாளர் மேலே மிஸ்டேக்கா சார்? அதை கேஸ் போட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும், இல்லை இவங்களோட ஃபார்முலாலே போயிருந்தா கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆயிருக்குமா? இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து? கோர்ட்டுக்கு போனதும் தப்பு கிடையாது. கோர்ட்டில் அவங்க ஒரு எதையனா ஜனவரி 9 ரிலீஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஜிட்டல் விற்றதுனால அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டை 4 வாரம் கழிச்சு கொடுக்கணும். அது மாதிரி பலவிதமான நெருக்கடிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க அந்த இதுக்கே போனாங்க. அது அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டின்னு சொல்லிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி கொஞ்சம் நாள் தள்ளி போயிருச்சு. ரிவைசிங் கமிட்டி பார்க்கும் பொழுது யாரோ ஒரு உறுப்பினருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொஞ்சம் திரும்ப போஸ்ட்போன் பண்ணாங்க. பட் எகைன் அதை பார்த்து முடிச்சிட்டாங்க. அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் உடைய தமிழ்நாடு சீஃப் அவங்க அர்ச்சனா பட்நாயக் IAS இருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணிட்டேன், எனக்கு அங்கேருந்து பதில் மேலிடத்துலேருந்து டெல்லியிலேருந்து வந்தால் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் ப்ராப்ளம்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட். மே 2வது வாரத்தில் தேர்தல் முடிந்து ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு 2வது வாரத்தில் கண்டிப்பாக அந்த படத்திற்கான சான்றிதழ் வழங்கப்படும். படம் 100%, முதல்ல 99.99 சொன்னேன், இப்போ 100% சொல்கிறேன், பக்ரீத் வெளியீடு. துரேந்தருக்கு தமிழ்நாட்டு அளவில் என்ன எதிர்பார்ப்புகள்? 55 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு தமிழ்நாடு அளவில் மட்டும். இந்திய அளவில் 975 கோடி ரூபா நேற்று வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓகே, வேர்ல்டு வைடு 1700 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படத்தை வந்து நான் படம் பார்த்தேன், ஒரு தடவை இல்லை 2 தடவை பார்த்தேன். முதல் தடவை வந்து ஹிந்தி பார்த்தேன். புதன்கிழமை ஹிந்தி தான் வந்தது, தமிழ் வெர்ஷன் வரல. திரும்ப சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ தமிழ் வந்தது, பார்த்தேன். அந்த படத்தில் உள்ள கருத்துக்களுக்கு எனக்கு நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. பட் அந்த ரன்வீர் கபூர் தானே, அவருடைய உழைப்பு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி உழைப்பு. அப்படியே அந்த பாகிஸ்தான்லாம் அப்படியே கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தி அதெல்லாம் எப்படி அந்த லொக்கேஷன்ஸு, அந்த சில விஷயங்கள் நம்மளால் அதை வந்து நம்ம அதோடு போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அலி மாரியான்னு ஒரு படம் ஒன்று, அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. வாழா 2ன்னு சொல்லி ஒரு மலையாள படம் ஒன்று நல்லா போயிட்டுருக்கு. சில படங்கள் எதிர்பாராத வெற்றி அடையுது. ஓகே, இல்லை சார், துரேந்தர் இந்த மாதிரியான படங்கள் 1000 கோடி கிளப்ல இணைஞ்சிக்கிட்டே இருக்கு, நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கு. இதற்கு ஏன் தமிழ் படங்கள் இணையவில்லை? இதானே உண்ட திரும்ப கேள்வி. நான் பலமுறை சொல்லிட்டேனே, நீங்கள் 8 வீக்ஸ் OTTன்னு கொடுத்தாதான்
இந்தி செயின்ஸ்ல படம் ஏற்றுவாங்க. ஓகே. இந்தி செயின்ஸ்ங்கிறது 23 மாநிலங்கள்ல இருக்குது இந்தியாவை பொறுத்தவரைக்கும். சோஃபார் இந்தியா இஸ் கன்சர்ன்டு. அந்த 23 மாநிலங்கள்ல மிக பெருவாரியான தியேட்டர்கள்ல உங்க படம் ஸ்கிரீன் ஆனால்தான் நீங்க இந்த 1000 கோடி பெஞ்ச் மார்க்கை தொட முடியும். இல்லைன்னா இன்னொரு 200 வருஷம் ஆனா கூட தொட முடியாது. அது ரஜினி படமோ, விஜய் படமோ, அஜித் படமோ, சூர்யா படமோ, யார் படமா இருந்தாலும் அந்த 1000 crores பெஞ்ச் மார்க்குக்கு நீங்க வரவே முடியாது. நீங்க 8 வார ஓடிடி இருந்தால்தான் அதுல வரும். அதுல 2-3 விஷயம் சொல்லணும்னு நான் நினைச்சேன். அந்த 8 வார ஓடிடிங்கிறது ஹிந்தி ஃபிலிம்ஸ்க்கு அவங்க ஒத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா 1.5 வருஷமா நடைமுறைப்படுத்துறாங்க. இந்தியாவில் உள்ள மொத்த திரையரங்குகள்ல 69% தியேட்டர்கள் தென்னிந்தியாவில் தான் இருக்குது. தென்னிந்தியாவில் மட்டும் ஏன் பார்ஷியாலிட்டி? நாங்க மட்டும் 4 வாரம் நீ ஏன் சொல்றீங்க? அதனால அது வந்து மாத்தி தயாரிப்பாளர்கள் நம்மளோட ஒத்துழைக்கணும். 8 வாரம் கழிச்சு படம் வந்தால் அவங்களுக்கு டிஜிட்டல் ரேட்டு குறையும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த கலெக்ஷன் இதில் அள்ளிட்டு வந்துடும், தியேட்டரில் அள்ளிட்டு வந்துடும். அது ஒன்றுமே. ரெண்டாவது, அவங்க டிஜிட்டல்காரங்க பெருசாலாம் படம்லாம் வாங்குறது இல்லை. தயாரிப்பாளர்கள் யாருமே டிஜிட்டல் நம்பரை நினச்சி பட்ஜெட் போட்டு படம் எடுக்கக்கூடாது. தியேட்ரிக்கல் கலெக்ஷன் அது போக போனஸ் தான் சேட்டலைட்டும் டிஜிட்டலும். அப்படி நினச்சி படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லாபத்தை சந்திச்சிருவாங்க. அதே மாதிரி மூலமாக இன்னொரு விஷயத்த சொல்லவும் நான் விரும்புகிறேன். நான் ராதிகாவுக்கு இன்னைக்கு கரெக்டான ஏஜ் எனக்கு என்னன்னு தெரியல. பட் அவங்க கிழக்கே போகும் ரயிலுங்கிற படம் வந்து 49 வருஷம் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது 50th இயர், 50வது ஆண்டுல ராதிகாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நடிப்புங்கிறது வந்து ராதிகா, அந்த நித்யா மேனன், இந்த சாய் பல்லவி, இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு கேரக்டர்ஸ். அதனால திரையுலகம் சார்பாக ராதிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டோட பண்ணணுன்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை. அதை நானும் முன்னெடுப்பேன். பல பேர் வந்து செய்வாங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு அது நடைபெறும். ஓகே சார், விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ கடைசி படம் அப்படின்னால ஜன்னா இன்னைக்கு இவ்வளோ இஷ்யூ பக்ரீத்துக்கு ரிலீஸ் ஆகுது. நான் உனக்கு பலமுறை சொல்லிட்டேன், இது விஜய்க்கு கடைசி படம் இல்லைன்னு உங்ககிட்டே பலமுறை சொல்லியிருக்கேன். இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா சார்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார். அவரே சொல்லி 2 இடத்துல 2 தொகுதியில் நிற்க, உங்க ஊர்லயே ஒரு தொகுதியில் நிற்கிறார். எங்க ஊர்ல ஒரு தொகுதியில் நிற்கிறார். எம்எல்ஏ ஆயிட்டாரு. எலெக்ஷன் அது பவன் கல்யாண் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. சரி, படம் நடிக்கலையா? ஆனா அவர் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அது மாதிரி இருக்கு. அவர் அறிக்கை கொடுக்கல சார். அப்படி அறிக்கை கொடுத்தாரு, கொடுக்கலங்கிறது இல்ல. இப்ப போன வாரம் அறிக்கை கொடுக்கல, இந்த வாரம் வேற அறிக்கை கொடுக்கலாம். நீ இப்ப சொல்ற எழுதிக்க, இது கடைசி படம் இல்ல. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் உங்க கம்ப்ளைண்ட் சொல்லிருந்தேன். சொல்லுங்க சார். இதே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அவர் அடுத்த படம் பண்றாரு. ஓகே, வேற என்ன போதும் சார் எனக்கு கண்டென்ட். இல்ல சார், விஜய் அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு அறிக்கையாக கொடுத்தாரு. இப்ப அடுத்த படங்கள் நடிச்சா ரொம்ப சந்தோஷம் தான், பார்த்து கொண்டாடக்கூடிய வகையில். அஜித் குமார் ஏகே அவர்கள் ரேஸாவே முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன வரும்? ஆதிக்கோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆதிக்கோட அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா உள்ளபடியே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் 2 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க படத்தை. ஃபெப்ருனாங்க, மார்ச்னாங்க, ஏப்ரல்னாங்க. அடுத்து சரி, இதெல்லாம் ஒரு சில மாறுதலுக்கு உட்பட்டது தானே. இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஏதோ சில காரணங்கள் இருக்கலாம். அவர் ரேஸ்ல வந்து ஹி இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட். அதை முடிச்சு அவர் பண்ணுவார், கண்டிப்பா படம் பண்ணுவார். எந்த இடத்துல அவர் சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டதை அவர் அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பா அவருடைய படம் 2026 எண்டுலையாவது வரும்னு நான் நம்புறேன். ஓகே, உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் இணையக்கூடிய படம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? எல்லாரும் எதிர்பார்க்க கூட அந்த 1000 கோடி கண்டிப்பா. அது அந்த 8 வாரமா இருந்தா கண்டிப்பா 1000 கோடி கன்ஃபார்ம். கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அவர் வந்து ஒரே ஒரு டைலாக்ல அந்த டீசர், அது என்னது ப்ரோமோவா, அதுல முடியும் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, யார் ஹீரோ அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, கேட்கறாங்கல்ல யார் ஹீரோ, அந்த ஒரே ஒரு டைலாக் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு அழுத்தத்தையும் அந்த படம் பண்ணும் சார். இந்த அழுத்தம் நெல்சனுக்கு இருக்குமான்னு கேட்குறேன் சார். ஏன்னா இப்போ லோகேஷ் இன்னும் பெரிய பெரிய ஜாமானுங்களாம் நினைச்சிருந்தா அந்த இயக்குனரை அவங்க பிச் பண்ணிருக்கலாம். ஆனா நெல்சன் அவர்கள் அப்படின்றப்போ அந்த ஒரு பெரிய அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி டைரக்டர் அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. ஓகே, அந்த ஒரு காரணம் தான், வேற ஒன்றும் அதில் ஸ்பெஷல் ரீசன் கிடையாது. ஏன் இப்போ இந்த சிபி படம் பெருசாக இருக்காது. அதாவது சிபி படமே நல்லா தான் இருக்கும். அவருமே ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஓகே, அதனால நம்ம எந்த டைரக்டருக்கும் ரொம்ப ஓவர் அழுத்தம் நாமளே கொடுத்துடக்கூடாது. நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் பிளைன் ஹார்ட்டடாக போய் படம் பார்த்தோம்னா ஒரு நியாயமா இருந்தால் கூட படம் நல்லா இருக்கு. ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நூல் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும். ஸோ பிளைன் ஹார்ட்டடாக படம் பாருங்க, கண்டிப்பாக 2 படமுமே வெற்றி அடையும், ஒன்றும் தப்பே கிடையாது. சூர்யாவோட எதிர்பார்ப்புகளை அந்த அவரோட படங்கள்ல வந்த எதிர்பார்ப்புல கருப்பு நிவர்த்திப்படுமா, அதாவது நிறைவேற்றுமா? படம் பார்த்த பிறகுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் நம்ம தியேட்டருக்கு வந்திருந்தார், அந்த ஹாப்பி ராஜ் அந்த இதுக்காக. அப்போ அவர் சொன்னார், அந்த விஸ்வநாதன், அந்த என்ன படம், விஸ்வநாதன் சென்ஸ், அதுதான் அவர் தான் மியூசிக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்குன்னு சொன்னார். எப்பவுமே ஒரு பெருசாக ஒரு பூஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது பிரகாஷை பொறுத்த வரைக்கும். ஜிவி வாயிலேருந்து வருதுன்னா அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு
எனக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கருப்பு கூட நல்லபடியாக வரணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். இது வந்து என்ன ரிசல்ட்டுங்கிறது 2 படமே படம் பார்த்ததுக்கு, எந்த படமே படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். சரி சார், இறுதியா உங்க ஊர்ல நிக்கிறாரு விஜய் அவர்கள் திருச்சியில, அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த எதிர்பார்ப்பு ஒரு தயவு செஞ்சு அரசியல் சூழலுக்குள்ள கொண்டு வந்துடாது. சார். உங்க ஊர்ல நிக்கிறாங்களா சார்? எங்க ஊர்ல நிக்கிறாரு, வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இப்போ நான் இன்னொரு ஸ்கூப்பும் சொல்றேன். சொல்லுங்க. 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் நிறைய அதிர்ச்சிகள் காத்திருக்கும். ஓகே, என்ன விஜய் வச்சு ஒரு அதிர்ச்சி இருக்குமான்னு கேக்குறேன் சார். அவர் சார்ந்த ஒரு அதிர்ச்சிகள் இருக்கு. அவர் அரசியல் நிக்கிறாரு, அவர் மையப்படுத்தி தான் அந்த அதிர்ச்சி இருக்க போகுது. அவர் அரசியல்ல இருக்கிறாரு, அவரும் எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்றாரு, அவருடைய வேட்பாளர்கள் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா 4ஆம் தேதி நிறைய விஷயங்கள், ஒரு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். நாங்கள் அதை எதிர்பார்த்துருக்கோம் சார். சுந்தர்சி விஜய் அவர்கள் அது மாதிரி நீ பார்த்தீங்கன்னா எங்க சினிமால இருந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேர்தலை நான் பார்க்குறேன். 10லேருந்து 12 பேர் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நடிகர் விஜய், அடுத்தது நடிகர் உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் சுந்தர்சி, அப்புறம் வந்து தமிழ்குமரன் ஒரு மிக சிறந்த தயாரிப்பாளர், அப்புறம் வந்து தியேட்டர் ஓனர்னு பார்த்தா நம்ம ரோகிணி தியேட்டர் ரேவந்த் நிற்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய அருமைக்குரிய KKSSR அவர் ஒரு தியேட்டர் ஓனர். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிற்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர், சிபாம் லைசன்ஸ் ஹோல்டர் மனோகரன், ஃபார்மர் கவர்மெண்ட் விப் ஆஃப் தமிழ்நாடு மனோகரன். அது மாதிரி ஒரு 10-12 பேர் சினிமால இருந்து நிற்கிறாங்க. விஜய் நண்பர் ஸ்ரீநாத், அவர் சினிமாக்காரரா? ஆமா சார், நடிகர். அப்புறம் பிளஸ் கருணாஸ், அப்புறம் மன்சூர் அலிகான், கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் சினிமால இருந்து நடிக்கிறாங்க. யாரு ஜெயிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா எங்க சினிமா சார்பான குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அது இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் இல்லை. பட் அவங்க எல்லாம் ஆல் சினிமா பீப்புள், தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், விநியோகஸ்தர், தியேட்டர் ஓனர். பட் எனியோ தேர் ஆல் சினிமா பீப்புள். அவர்கள் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். அது சினிமாவுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணும் வருங்காலத்தில் அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க எப்போ நிற்க போறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீயா? பொதுவா சார், பொதுவா வைக்கிறேன். நீங்களோட குரல் இன்னும் உள்ள போனா என்ன கணீர்னு இருக்கும்ல சார், அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? ஐடியா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு. சிறப்பு, ரொம்ப நன்றி சார். நன்றி. வழக்கம்போல நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டு இன்னும் நிச்சயம் சரி உங்களை எடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.